அன்பான விவசாய பெருமக்களே, இது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பூவில் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து ரோஸு, பட்டன் ரோஸு, அப்புறம் ஜாஸ்மின் மற்ற எல்லா பயிர்லையும் பார்த்திங்கன்னா வால் பேன் வந்து மிக பிரச்சனையாக இருக்கும். இந்த வால் பேன் எப்போ வரும் அப்படின்னா வந்து வெயில் காலத்தில் வந்து மிக அதிகமாக இருக்கும். வெயில் காலத்துலன்னு நீங்கள் பிப்ரவரியிலேருந்து எடுத்துக்கோங்க. பிப்ரவரி, ஏப்ரல், மே. இந்த பிப்ரவரியிலேருந்தே பார்த்திங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் மழை வர்ற வரைக்கும் வந்து இந்த வால் பேன் பிரச்சனை வந்து மிக அதிகமாக இருக்கும். ஏகப்பட்ட மருந்துகள் வந்து விவசாயிகள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட மருந்து அடிக்கும்போதும் வந்து அதை வந்து கண்ட்ரோல் கிடைக்கிறதில்ல. முக்கியமாக வந்து என்ன காரணம்னா, நிறையா விவசாயிகளுக்கு வந்து வால் பேனுக்கும் செம்பேனுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியறது இல்லைங்க. வால் பேன் அப்படின்றது வந்து த்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரிப்ஸு. செம்பேன் அப்படின்னா வந்து அது வந்து ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைடர், இந்த த்ரிப்ஸ்னால் வந்து சக்கிங் பெஸ்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். இது வந்து பூச்சி வகையை சேர்ந்தது. இதோட வாய் பார்த்திங்கன்னா ராஸ்பிங் டைப் அப்படிம்பாங்க. ராஸ்பிங் டைப்னா அதாவது ரம்பம் மாதிரி இருக்கும். ரம்ப வடிவ வாய் அமைப்பு. அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து சாறு உறிஞ்சும் போது நம்ம என்ன மருந்து அடித்தாலும் அந்த மருந்து வந்து வாய்க்குள்ளே போய் அதை பாதிக்காது. ஆனால் வந்து செம்பேன் இது வந்து ஸ்பைடர். இது வந்து பூச்சியே கிடையாது. இது சிலந்தி. இதுக்கு பார்த்திங்கன்னா 8 கால் இருக்கும் சிலந்திக்கு. ஆனால் பூச்சிக்கு வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், பூச்சிக்கு வந்து 6 கால் தான் இருக்கும். அப்போது ஒரு பயிரில் சில்லின் மிளகாய்னு எடுத்துட்டிங்கன்னா, அது ரோஸ் அப்படின்னா எடுத்துட்டிங்கன்னா அதில் வால் பேனும் இருக்கும், செம்பேனும் இருக்கும். அப்போது இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல் யூஸ் பண்ணணும். ஏன்னா வால் பேன் வேறு, செம்பேன் வேறு. ஸோ பூச்சியும் இருக்குது, சிலந்தி இருக்குது. அப்போ சிலந்திக்கு தகுந்த மருந்து அடிக்கணும், பூச்சிக்கு தகுந்த மருந்து அடிக்கணுங்க. இப்போ த்ரிப்ஸு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. த்ரிப்ஸுன்றது வந்து பூச்சி வகையை சேர்ந்தது. இதுக்கு வந்து நிறைய மருந்துகள் இருக்குங்க, கண்ட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மக்கள் எடுத்தோடனே என்ன பண்ணால் ஹை டோஸ் போயிடறாங்க. அப்படி இல்லாமல் சின்ன லைட்டான டோஸ் இருந்து போடணும். ஃபஸ்ட்டு வந்து வேப்ப எண்ணெயிலேருந்தே போய்க்கலாம். நீம் ஆயில் வந்து 3 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் வந்து அதை ஈஸி ஃபார்முலேஷன் இருக்கும், அசாடிராக்டின்னு கிடைக்குங்க, அதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்களே நீம் ஆயில் எடுத்து அதை காதி சோப்பை வச்சு கரைச்சிக்கிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த சின்ன டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிடா குளோபிரிட் இருக்கு இல்லையா, அடுத்த டோஸு இமிடா குளோபிரிட், டாட்டா இமிடா அந்த மாதிரி இருக்குங்க, மிடான்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 10 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கும். அசிபேட் வந்து 25 கிராம். இது வந்து அடுத்த டோஸுக்கு போய்க்கலாங்க. ஏன்னா எடுத்தோடனே ஹை டோஸ் நீங்கள் போனீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப 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 சிரமங்க. எடுத்தோடனே ஹை டோஸ் போகக்கூடாது. ஏன்னா அப்படி போனோன்னா வந்து செடி வந்து ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆகிடும். திருப்பி வந்து அதே மருந்து தான் நீங்கள் திருப்பி அடிக்கணும். அதனால் கடையில் போய் நீங்கள் மருந்து வாங்கும்போது கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கணும் அப்படின்றக்காக எடுத்தோடனே வந்து ஹை டோஸ் மருந்தை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஆனால் திருப்பி அதே மருந்து அடிக்கும்போது நீங்கள் என்னன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ரொம்ப கூடிருங்க. அந்த மருந்துலாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபா விலை இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் 2000 ரூபா போட்டு நம்மளால் அடிக்க முடியாது. ஒரு சமயத்துக்கு மேலே வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாக இந்த த்ரிப்ஸு செம்பேனை கண்ட்ரோல் பண்ணோம்னா நீங்கள் முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு ஷெட்யூல் கையில் வச்சுருக்கணும். மருந்து என்ன, 2வது மருந்து என்னென்னு நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா கூட அந்த பில்லை கரெக்டாக வச்சுட்டு ஒரு பேப்பரில் வந்து நம்ம என்னென்ன மருந்து அடிச்சிருக்கோம், முதல்ல என்ன அடிச்சிருக்கோம், 2வது அடிச்சிருக்கோன்னு பார்த்துட்டு மேக்ஸிமம் ஒரே கடையிலேயே மருந்து வாங்கணும். இல்லை நீங்கள் வெவ்வேறு கடையில் வாங்கினீங்கனாலும் நீங்கள் மருந்து 2வது மருந்து நீங்கள் என்ன அடிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்து கொண்டு போய் நமக்கு தேவையான மருந்தை வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் இதில் கண்ட்ரோல் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் எந்த வகையான என்ன பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப குறைவு. ஏன்னா வெயில் காலத்தில் வந்து அதோடய வாழ்க்கை சுழற்சி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக முட்டை போடும், ரொம்ப இதாகுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இமிடா எடுத்துக்கலாம். 3வது இமிடா கூட வந்து அசிபேட்டு, பிப்ரோனில், ஓகேங்களா, பிப்ரோனில் கலந்துக்கலாம். ஓகேங்களா, ரீஜன்னு பேரில் சொல்லுவாங்களா. பிப்ரோனில் வந்து இதுவுமே 10 மில்லிங்க. இது வந்து 25 கிராமு, இது ஒரு 10 மில்லி, இந்த மாதிரி கலந்துக்கலாங்க. இப்போ ஒரு 2-3 டோஸ் அடிச்சிட்டோம், இன்னுமே வந்து போகலை அப்படின்னா இப்போ தான் வந்து 4th ஜென்ரேஷன் இன்செக்டிசைடுக்கு போகணும். இந்த 4th ஜென்ரேஷன் இன்செக்டிசைட்னா கூட ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஸ்பினோசைடு சேர்த்துக்கோங்க. ஸ்பினோசைடு வந்து ட்ரேசருங்க. 4வது வந்து ஸ்பினோசைடு. நான் வந்து ஸ்பினோசைடு வந்து 2 மில்லி வரைக்கும் 1 லிட்டர் தண்ணி கொடுக்கலாம். நான் இது மெயினான மாலிகுல் சொல்கிறேன். இது கூட நீங்கள் வந்து இமிடாவோ அல்லது அசிபேட்டோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம், பிப்ரோனிலோ ஏதோ சேர்த்துக்கலாம். மெயின் மருந்தோட
டானிக் வேணுனாலும் கூட ஒரு டானிக் அமினோ பேஸ்டோ அல்லது ஹியூமிக் பேஸ்டோ ஒரு டானிக்கு சேர்த்துக்கலாம். ஸ்பினோசிட் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பினோடிரம், ஓகேங்களா, டெலிகேட் என்ற பேரில் இருக்கும். ஸ்பினோடிரம் இது லார்கோ, டெலிகேட்னு பேரில் டபுள் இருக்கும், லார்கோ அப்படின்ற பேர்லையும் கிடைக்குதுங்க. இதுவும் வந்து 1 மில்லி 1 லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்ற விதத்தில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்பினோடிரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோரஜன் மாலிகுல் இருக்கு இல்லையா, குளோரன் ட்ரனிலிப்ரோல், இது வந்து கோரஜன். இது வந்து 1 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml கூட போதுங்க. இப்போதைக்கு 0.5 ml போதும். 30 மில்லிலேருந்து 60 மில்லி டோஸை கூட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குளோரன் பொருள் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு டைம் இமிடாவோ அல்லது இமிடாவோ அசிப்பேட்டோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாங்க. அல்லது நம்ம டாட்டா ரோகார் இருக்கு இல்லைங்களா, டைமித்தோயேட், அதை கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து சிம்பிள் மருந்துங்க. ஒவ்வொரு தடவையும் ஹை காஸ்ட்லி மருந்து போக தேவையில்லை, ஓகேங்களா, அது சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து ப்ரோஃப்ளோனமைடுன்னு ஒரு மருந்து இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இது ஃப்ளூஆக்சிட்டமைடு சேர்த்துக்கோங்க. ஃப்ளூஆக்சிமெட்டமைடு, ஓகேங்களா, ஃப்ளூஆக்சிமெட்டமைடு. இது பார்த்திங்கன்னா கிரேசியா அப்படின்ற பேரில் இருக்குது கோத்ரேஜ் கம்பெனியில். கோத்ரேஜில் வந்து கிரேசியா அப்படின்ற பேரில் இருக்குங்க. ஐஏஎல்ல வந்து சின்வா அப்படின்ற பேரில் இருக்கும். எல்லாமே விவசாயிகள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே மருந்து கிராசியாவையோ சில்வாவையோ திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. நமக்கு கிராசியாவும் சிம்மாவும் ஒன்றா அப்படின்னு தெரியாது. முதல் தடவை போய் கிரேசியா அடிப்போம், அடுத்த தடவை போய் சின்வா அடிப்போம். அப்போ வந்து நம்ம என்ன அர்த்தம்னா ஒரே டைமில் வந்து திருப்பி அதே மாலிகுல் அடிச்சிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோஃப்ளனைடு அப்படின்ற மாலிகுல் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனஸ் அப்படின்ற பேரில் இருக்குது BASFல. ரெண்டாவது வந்து ப்ரோஃபிரியா, நான் எல்லாமே படம் போடுறேன். ப்ரோஃபிரியா அப்படின்ற பேரில் வந்து PIயில் இருக்குதுங்க. அதுக்கடுத்து மூணாவது வந்து அலெக்டோ அப்படின்ற பேரில் BASFல இருக்குது. ஸோ இது மூணுமே ஒரே மருந்து. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம போய் ஒரு தடவை கடையில் வாங்குவோம், போன தடவை எக்ஸ்போனஸ் அடித்தேங்க, இந்த தடவை ப்ரோஃப்ரியா அடிக்கிறேன் PI கம்பெனியில், அடுத்த தடவை அலெக்டோ அடிக்கிறேன் அப்படின்றது தப்புங்க. ஏன்னா நம்ம அப்படி பார்த்தோம்னா 3 தடவையும் ஒரே மருந்து தான் அடிச்சிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா தெளிவாக வந்து ஒரு பேப்பர்லையோ வந்து த்ரிப்ஸ் இருக்குது மிளகா பயிரில், ரோஸ் பயிரில், இதில் தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் உங்களுக்கு கட்டுப்படுத்துறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை, மிளகாய், இந்த ரோஸு மற்றும் பூப்பயிர், கட்ஃப்ளவர் இண்டஸ்ட்ரி, இதில் வந்து இந்த த்ரிப்ஸு மைட்ஸ் தாக்குதல் வந்து மிக முக்கியமாக இருக்கும். இதில் வந்து நம்ம விஞ்ஞான முறைப்படி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் வந்து இது இன்பிட்வீன் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை போகும்போது இன்பிட்வீன் வந்து சாதாரண மருந்தான இமிடாவோ அல்லது வந்து டைமித்தோயேட், ரோகார் சொல்கிறோம் இல்லையா, அது எக்ஸலண்ட்டான மருந்துங்க. அது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல விலை கம்மியாக இருக்கிறனால. ஆனால் இது வந்து எக்ஸலண்ட்டு சிஸ்டமிக் ஆக்ஷன் உள்ளது. அதனால் இந்த மருந்து தாராளமாக வந்து நீங்கள் எது கூட வேணால் சேர்ந்து யூஸ் பண்ணலாம். இமிடா, ஃபிப்ரோனில், அசிப்பேட், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. கூட சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் குறையும், ப்ளஸ் வந்து ரிசல்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து அனைத்து விவசாய பெருமக்களும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பூ விவசாயம் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களோட டோஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா த்ரிப்ஸுக்கு வந்து வேறு வகையான மவுத் பார்ட்ஸ் இருக்குது, இன்செக்ட்டுக்கு வேறு வகையான மவுத் பார்ட்ஸ் இருக்குது. அதனால் அன்பான விவசாய பெருமக்களை இதுபடி கையாண்டு நீங்கள் மகசூல் அதிகமாக எடுக்கணும். உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். வேளாண் பீடியா அப்படின்றது நம்மளோட யூடியூப் சேனல். அதில் எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாய நண்பர்களே.